திண்டுக்கல்லில் ஆதார் எண்ணை விற்றதாக கூறி முதியவரை மிரட்டி ரூபாய் 37 லட்சம் மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த ஜெயபாலன் தொழில் ஆலோசனை மையம் நடத்தி வருகிறார். கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி ஜெயபாலனின் செல்பேசிக்கு பதிவு செய்யப்படாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர் தன்னை இன்ஸ்பெக்டர் சிவபிரசாத் என அறிமுகப்படுத்திக் கொண்டு கர்நாடக மாநில போலீசில் உங்கள் மீது வழக்குகள் இருப்பதாக கூறியுள்ளார். தொடர்ந்து உயர் அதிகாரிகள் பேசுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் பேசிய மற்றொரு நபர் தன்னை சிபிஐ அதிகாரி தயநாயக் என அறிமுகப்படுத்தியுள்ளார். ஜெயபாலனின் ஆதார் எண்ணை வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவருக்கு ரூபாய் 75 லட்சத்திற்கு விற்றதாகவும் கர்நாடக மாநில இந்திரா நகர் காவல் நிலையத்தில் 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறி மிரட்டியுள்ளனர். மேலும் வழக்கிலிருந்து விடுபட முன்பணமாக ரூபாய் 40 லட்சத்திற்கும் அதிகமான தொகையை குறிப்பிட்ட வங்கியில் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த ஜெயபாலன் தனது சேமிப்பு கணக்கில் இருந்த ரூபாய் 17 லட்சத்தையும் நண்பர்களிடம் கடனாக பெற்ற 20 லட்சத்தையும் சேர்த்து மொத்தம் 37 லட்சத்தை மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளார். பின்னர் அவர்களிடமிருந்து எந்த தகவலும் வராததால் சந்தேகமடைந்துள்ளார். இந்த நிலையில் நண்பர்கள் கடன் தொகையை திரும்ப கேட்டபோது நடந்த சம்பவத்தை மகனிடம் கூறியுள்ளார். அதன் பிறகே தாம் சைபர் மோசடியில் சிக்கியிருப்பது ஜெயபாலனுக்கு தெரிய வந்தது. இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.